முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில் தனது சொந்த தொகுதியான எடப்பாடியிலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்குகிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், தன்னுடைய சொந்த தொகுதியான எடப்பாடியிலிருந்து முதல்வர் இன்று அவருடைய பரப்புரை பயணத்தை தொடங்குகிறார். இன்றைய முதல்வரின் பயண திட்டம் என்ன? எடப்பாடி தொகுதி குறித்து சொல்லுங்கள். திலகவதி, இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை எடப்பாடி அதாவது அவரோடு சொந்த தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சோரகை பகுதியிலிருந்து தொடங்கவிருக்கிறார். அதாவது கடந்த மாதம் இங்கு இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதற்கான மண்டல பூஜை இன்றைய தினம் நடந்து வருகிறது. இந்த மண்டல பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பிறகு இங்கிருந்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்குவதாக நேற்றைய தினமே தமிழக முதலமைச்சர் அறிவித்ததன்படி தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தனது பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சர் தேர்தல் பரப்புரைக்கான பரப்புரை வாகனமும் தயார் நிலையில் இருக்கிறது. முதலமைச்சரை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. தனது பரப்புரையை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில், அதாவது பெரிய சோரகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதற்கு தொடர்ச்சியாக நடைபெறும் அரசு விழாக்களில் கலந்து கொண்டு அம்மா மினி கிளினிக்குகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதாவது சேலம் பொறுத்தவரைக்கும் கடந்த 4 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை திறந்து வைத்திருக்கிறார். இதன் இன்றைய தினம் பெரிய சோரகை பகுதியில் தொடங்கி எடப்பாடி, இருப்பாளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அம்மா மினி கிளினிக்குகளை திறந்து வைக்க இருக்கிறார். திலகவதி, அடுத்த கட்ட தகவலுக்காக நாம் மீண்டும் பேசலாம் மோகன்ராஜ். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.